தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அதாவது ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கவே கூடாது. இதை விஜய் சொல்லி தான் ஆதவ் அர்ஜுனார் பேசினார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் வந்து நடிகர் பார்த்திபன் அவர்கள்ட்ட பேசும்போது அவர் சொன்னார், இதை வந்து விஜய் பேசி தான் சொல்லி தான் அவர் செய்திருப்பார், அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஜனநாயகன் படத்தை பற்றி இப்போ உன்னை எதுக்குறவங்கள பற்றியும் ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் தடுத்து வச்சிருக்கவங்கள பற்றி நீ பேச மாட்டேங்கிற. உன்னோட நடிகையை பற்றி உன்னையும் பற்றி சம்மந்தப்படுத்தி பேசின ஒரு அரசியல் தலைவருக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த குழந்தைகள் இறந்து போனாங்களே அதை வந்து எங்கேயுமே வெளிப்படையாக திறந்த மனதோடு நீ பேசி குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஆனால் எதுக்கெடுத்தாலும் அது மு.க. ஸ்டாலினையும் திமுக அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்க சொல்லிட்டு பொதுமக்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, ரஜினிகாந்துக்கு வந்து ஜெயலலிதாவை வந்து எப்படி எதிர்த்தா இருப்பாரு? ஜெயலலிதாவை எதிர்க்க துணிவோடு இருந்தவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்கணும். அதே ஜெயலலிதா கிட்ட ரஜினி இப்படி துணிச்சலோட நடந்துகிட்ட எதிர்த்த ஜெயலலிதா கிட்ட விஜய் எப்படி போய் தன்னுடைய தலைவா படத்துக்கு எப்படி கை கட்டி நின்றிருந்தாரு? ரஜினி அவர்களுடைய பெரிய பெருந்தன்மையும் ஒரு பெரிய அனுபவ முதிர்ச்சியும் என்ன விஷயம்னா, நம்மளை பத்தி அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொல்றவங்கள விட நீங்க வராதிங்க தலைவான்னு சொல்றவங்கள வந்து அதிகமா கவனிச்சாரு. எதனால இவங்க அப்படி சொல்றாங்க? நீங்க ரொம்ப நல்லவர், வராதிங்க, அரசியலுக்கு உங்களுக்கும் ரொம்ப தூரம். விஜய் அவர்களுக்கு வந்து யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். தமிழ்நாடு முழுக்க தவேக சார்பில் நேற்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா கலந்துக்கிட்டு பேசும்போது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து அதை ஒரு பிரபலமாக இருந்து அரசியலுக்கு வர நினைச்சவர் ரஜினி. அவர் வந்து இங்கே வந்து சிஸ்டத்தெலாம் மாற்றணும்னு நினைச்சாரு. ஆனால் திமுக குடும்பம் வந்து அவரை தடுத்துட்டாங்க, மிரட்டிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ரெட் ஜெயின் மூவிஸ்லேயே ரஜினி படம் பண்ண போகிறாரு. ஆனால் விஜய் வந்து பயப்படலை, அவர் மனதைரியம் உள்ளவர். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாரும் வர முடியாதுன்னு நினச்சாங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரஜினி வந்து ஒரு சில காரணங்கள் சொன்னார் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத. ஆனால் ரஜினி அரசியலுக்கு வராமல் இருந்ததுக்கு திமுக குடும்பம் மிரட்டினதான் காரணமா அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் ஆகிருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லி, அதாவது ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கவே கூடாது. இதை விஜய் சொல்லி தான் ஆதவ் அர்ஜுனார் பேசினார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக இவர் வந்து இப்போ வந்து ரஜினிகாந்தை வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்ப்போம். சமீப காலமாக இந்த தாவேக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் திரிஷா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு விஜய் மேல கடுமையான எதிர்ப்பும் கடுமையான கோபமும் பெண்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்காக பல பேர் இந்த இணையதளங்களில் ஆதரித்து அவருக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உட்பட பலரும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு போய், அதாவது விஜய் அவர்களுக்கு கொடுத்து வந்த ஆதரவிலிருந்து பின் வாங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் விஜயோட தனிப்பட்ட செல்வாக்கு சரிவு தான் காரணம். ஸோ இந்த விஷயத்தை மறைப்பதற்காக இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் மறந்து விடணும், தொடர்ந்து ரஜினி அவர்களை பற்றி பேசணுமா, ரஜினி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜய் பேச வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. இதுக்கு எதுக்காக நான் இதை சொல்கிறேன், விஜய் பேச வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் வந்து நடிகர் பார்த்திபன் அவர்கள்ட்ட பேசும்போது அவர் சொன்னார், இதை வந்து விஜய் பேசி தான் சொல்லி தான் அவர் செய்திருப்பார், அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். இப்போ திரிஷா வந்து பார்த்திபனை வந்து எதிர்த்து பேசியிருந்தார் அப்படிங்கிறது ஒன்றும் பரபரப்பாக போச்சு. அதுக்கு பார்த்திபன் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து அவர் பாணியில் வந்து அவரை சொல்லியிருந்தார். ஆனால் நான் தற்போது அவரை மீட் பண்ணி பேசும்போது அவருக்கான அந்த விஷயத்தை கேட்கும்போது அவர் வந்து விஜயோட அனுமதி இல்லாமல் இதை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்னார். அப்போது இந்த விஷயத்தையும் ரஜினியை நீங்கள் எதிர்த்து பேசுங்க, அப்போதான் எல்லா மீடியாக்களும் ரஜினியையும் என்னையும் பற்றி கம்பேர் பண்ணி பேசி அதை செய்தியாக போடுவார்கள். அந்த வேகத்தில் வந்து மனைவி சங்கீதாவை கொடுத்த விவாகரத்து வழக்கும் திரிஷாவை பொதுவெளியில் அழைச்சிட்டு வந்த
அந்த நிறைய கண்டனங்கள் எழுந்த அந்த செய்தியும் மறைந்து போகும். அதனால் இதில் ரஜினியை வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு விஜய். அதனால தான் ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்தை வந்து பொது இடங்களில் பேசிட்டு வர்றாரு. இதுக்கு அவருக்கு வந்து பொய் அப்படிங்கிறது வந்து இதுக்கு தான் இந்த உண்மை. இந்த மாதிரி நீங்கள் பேசுனா இதை மறையும் அப்படிங்கிறதுக்குள்ள இல்லாத ஒன்றை இழுத்து பேசுறது. அவங்க என்ன பண்ணாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை வந்து தொடர்ந்து இது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிறத வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே உடனே மக்கள் வந்து ரிப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பதில் கருத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஜனநாயகன் படத்தை பற்றி உன்னை எதிர்க்கிறவங்கள பற்றியும் ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் தடுத்து வச்சிருக்கவங்கள பற்றி நீ பேச மாட்டேங்கிற. உன்னோட நடிகையை பற்றி உன்னையும் பற்றி சம்மந்தப்படுத்தி பேசின ஒரு அரசியல் தலைவருக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த குழந்தைகள் இறந்து போனாங்களே அதை வந்து எங்கேயுமே வெளிப்படையாக திறந்த மனதோட நீ பேசி குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஆனால் எதுக்கெடுத்தாலும் மு.க. ஸ்டாலினையும் திமுக அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்க சொல்லிட்டு பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் வந்து அவர் எதிர்பார்க்கல. அதனால இப்போ யாரை புதுசாக பிடிச்சி இழுக்கலாம், யார் மூலமாக இந்த செய்தியை வந்து மறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விஜய் செய்த ஏற்பாடு தான் இந்த ஆதவ் அர்ஜுனா சொன்ன இந்த பச்சை பொய், அரசியல் பொய். இன்னொன்று வந்து அவர் ரஜினியை நான் விமர்சிக்கலன்னு சொல்றாரு. ஆனால் கூட ஒரு விமர்சனம் அதில் இருக்கு. என்னன்னா, ரஜினி பயந்து போய் அரசியலுக்கு வராமல் போயிட்டார், விஜய் தைரியமாக வர்றாரு அப்படிங்கிறது. இந்த ரஜினிக்கும் விஜய்க்குங்கிற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, முன்னாடி இருந்தே இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்ல இருக்கு. அதாவது யாராவது அடுத்தவங்க பேருக்கு ஆசைப்படுவாங்களாங்க? யாராவது உங்க பேரு வேற, என் பேரு வேற, நான் அந்த பேரை தான் வச்சுக்குவேன் அப்படின்னு நீ சொல்றது வந்து எவ்வளவு ஒரு பித்துக்குளித்தனம் பாருங்க. அப்படியான அந்த பித்துக்குளித்தனத்தை தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்தார். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நான் வாங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்காக பிளான் பண்ணியே பல படங்கள்ல, குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினி அவர்கள் நடித்த இதற்கு முந்தைய படங்கள்ல இருந்து ஆக்ஷன் காட்சிகளில் ரஜினி எப்படி ஸ்டைல் பண்ணியிருப்பாரோ, எப்படி ஸ்டைலில் வந்து நடந்து வருவார், உட்காருவார், எப்படி வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பார், இப்படியெல்லாம் இந்த ஸ்டில்லை வச்சுக்கிட்டு அதே பாணியில் வந்து பல படங்கள் தெரி வரைக்கும் அவர் அப்படி தான் நடித்தார். தெரியல அந்த பேனட்டில் ஏறி உட்கார்ற அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து ரஜினி அவர்கள் ஸ்டைல் தான் அது. அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த ஸ்டைலும் அது அப்படியே ரஜினி வந்து ஒரு கட்டத்தில் வந்து சிகரெட் பிடிக்காது நிறுத்திட்டார். அந்த சிகரெட்டை இவர் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டைலில் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ரஜினி ஸ்டைலை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணி வந்தார் என்பது இது வந்து வெளிப்படையாக தெரியுது. ஆனால் ரஜினி ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ரஜினி பேரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணார். எப்படியாவது நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிரணும், நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிறது எல்லாரும் மூலமாக சொல்றதுக்கு ட்ரை பண்ணார். சரத்குமார் மூலமாக சொல்ல வச்சாரு, ஒரு மீடியாக்கள் மூலமாக சொல்ல வச்ச அதாவது பேர் அப்படிங்கிறது வந்து உங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் இல்லைன்னா பொதுமக்கள் வைக்கணும் பேர், அதுதான் பேராக இருக்குமே தவிர நீயா வந்து ஒரு பேரை நுழைச்சிக்கிட்டு போடுறது வந்து அது வந்து தவறான ஒரு சிந்தனை. அதை தான் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசினாரு, நான் வந்து அப்பா சட்டை எடுத்து பிள்ளைங்க போட்டு பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அப்பா அடுத்த ரஜினிகாந்த் சட்டைக்கு ஆசைப்பட்டு இருந்த ஆள் தானே நீங்கள், அப்படி தானே நம்ம பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்களுடைய சட்டைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் விஜய், அப்படி தான் போடணும். இப்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னார் வந்து ரஜினிகாந்த் வந்து பயந்து போய் அரசியல் விட்டு ஓடி போனார். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் வரலாறு தெரியாத ஒரு ஆள் வந்து யார் அப்படின்னா அது ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாடுடைய அரசியல் வரலாறும் அரசியல் சம்பவங்களும் தெரியாத ஒரு ஆள். ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியில் போகிற நேரம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய கான்வாய் வந்து கிளம்புது. அந்த கான்வாய் கிளம்பி போகிற நேரத்தில் வந்து ரஜினி தடுத்து நிறுத்தப்பட்டார். ஒரு இடத்துல பாய்ஸ் கார்டன் பகுதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டார். ரஜினிக்கு ஷூட்டிங்க்கு அவசரம், ஆனால் இங்கே கான்வாய் வெளியில் போகிற மாதிரி தகவலே இல்லை. ரொம்ப அது மெயின் ரோட்டில் ரொம்ப டென்ஷனான இருக்குது. ரஜினி அவர்கள் உள்ளே வந்து டென்ஷனில் வந்து ரொம்ப அதுதான் இருக்குது, பதட்டமாக இருக்கார், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் மூலமாக ரஜினி அவர்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் போயஸ் கார்டனுக்கு உள்ளே போகுது. ஆனால் எந்த ரியாக்ஷனும் எந்த பதிலும் ரிப்ளையும் கிடையாது. அவர் ரஜினி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு பண்ணுறாரு. கேஷுவலாக இறங்கி பக்கத்து கடையில் போய் நடந்து, பிளாட்பாரத்தில் நடந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி அல்லது சிகரெட்டை வாங்கி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு பொது வெளியில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கடையில் சிகரெட்டை வாங்கிட்டு நிற்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அவ்வளோ கூட்டமாக அந்த
அந்த கேன்வாயை வந்து அந்த முதலமைச்சர் வர்ற அந்த பாதையில் வந்து பெரிய க்ரௌடு ஏற்பட்டு போச்சு. க்ரௌடு ஏற்பட்டு பெரிய தள்ளுமுள்ளு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த தகவல் மறுபடியும் அங்கே போகுது, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அவங்கள பூரா கலைச்சிருங்க, அவரை மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் காரை மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்பிட்டார். இப்போ சொல்லுங்க, ரஜினிகாந்துக்கு வந்து ஜெயலலிதாவை வந்து எப்படி எதிர்த்தாரு பாருங்க. ஜெயலலிதாவை எதிர்க்க துணிவோடு இருந்தவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறதா இங்கே நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒரே பகுதியில் ஒரே ஏரியாவில் குடியிருக்கிற நாம முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை பகிச்சிக்க கூடாது அப்படின்னு மனைவி லதா அவர்களுடைய அறிவுரையை கேட்டு ரஜினிகாந்த் அவர்களையும் ஷோ மூலமாக ரஜினிகாந்த் அவர்களும் ஜெயலலிதா அவர்களையும் ஒரு நட்புக்கு ஏற்படுத்தி அப்படித்தான் வந்து ரஜினிகாந்த் இருந்தாரே தவிர, அதே ஜெயலலிதா கிட்ட ரஜினி இப்படி துணிச்சலோட நடந்துகிட்ட எதிர்த்த ஜெயலலிதா கிட்ட விஜய் எப்படி போய் தன்னுடைய தலைவா படத்துக்கு எப்படி கை கட்டி நின்றுருந்தாரு? கொடநாடு வாசல்ல வந்து அப்படி அந்த குளிரில் உன்னை வந்து அவங்கள வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்திருக்க தகவல் தெரிஞ்சும் பரவாயில்ல அவரே நிற்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூரத்தில் நிற்கிறாரு அப்படின்ட்டு, பரவாயில்ல நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கை கட்டி நின்றுருந்தீங்க விஜய். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஆதவர்ஜுனாட்ட சொல்லுங்க, யாருக்கு தைரியம் இல்லை? ரஜினிக்கா இல்லை, இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு இல்லையா? ஆனால் ரஜினி வந்து ஏன் அரசியலுக்கு நான் வரல அப்படிங்கிற சொன்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அது ஞாபகம் இருக்கும். ஆமாம். அதில் என்ன சொல்றாரு? ரஜினி அவர்கள் அந்த அறிக்கையில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கொரோனா பரவி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நான் அரசியல் பயணம் செய்யணும், நீங்களும் கூட்டமாக கூடுவீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும், ஒரு கொரோனா ஊசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் ஏதாவது எனக்கு ஏதாவது நடந்து விட்டாலோ என்னை நம்பி வந்து இந்த அரசியல் பயணத்தில் தங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் குடும்பத்தையும் மறந்து இங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்க என்னுடைய நண்பர்களை வந்து நான் வந்து தனியாக விட்டுவிட முடியாது, அவர்களுக்கான இழப்பை வந்து நான் ஏற்படுத்திடக்கூடாது, பல வருடமாக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்படி நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அவங்கெல்லாம் என்னுடைய நம்பி இருக்கவங்கள ஏமாந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக என்னுடைய ரசிகர்களை வந்து நான் பலிகடா ஆக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து தன்னை நம்பி இருக்கிற காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனுக்கு அழகு. இதுதான் அந்த கடிதத்தில் இருக்கிற சாராம்சம். ஆனால் நீங்கள் என்ன விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? தன்னை நம்பி வந்த 41 பேர், மொத்தம் 52 பேர் குடும்பம் வந்து உயிர்களை இழந்து வாடின பிறகும் அங்கிருந்து ஓடி வந்தவர் தான் திரு விஜய் அவர்கள். இப்போ சொல்லுங்க ஆதவர்ஜுனா, யாருக்கு வந்து தைரியம் இல்லை, யாருக்கு வந்து பயப்படுறது? பயந்து ஓடுனது விஜயா ரஜினிகாந்த் அவர்களா அப்படிங்கிறத ஆதவர்ஜுனாவுக்கு சொல்லணும். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய படத்துக்காகவும் தன்னுடைய அந்த சிபிஐ சந்திப்பதற்கே பயப்படுகிறார். இவங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. இந்த 41 பேர் மரணத்தில் வந்து சிபிஐ இவங்க தான் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் சிபிஐ இன்னைக்கு சம்மன் அனுப்பியும் போக பயந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு இருக்காரு. ஏன் பம்புறாரு? ஏன் பயப்படுறாரு? ஏன்னா மத்திய அரசை வந்து அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லை. நம்ம போனால் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, கூட்டணிக்கான இதை வைப்பாங்க அப்படிங்கிறத தயங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சார்? இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் மத்திய அரசு நெருக்கடி கொடுத்த அந்த கட்டத்தில் என்ன சொன்னார்? அந்த வீடியோவே சாட்சி. அவர் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக சொன்னார், எனக்கு வந்து அரசியல் காவி சாயம் பூசுறதுக்கு பார்க்குறாங்க, நானும் மாட்ட மாட்டேன், திருவள்ளுவரும் மாட்ட மாட்டாருன்னு சொன்னாங்க. இவர் சொல்கிறாரு வந்து ரஜினிக்கு வந்து துணிச்சல் இல்லைன்னு சொல்லுங்க, ரஜினி வந்து பயப்படுறாரு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தவர். அதை எப்போது நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போய் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எங்கள் பத்திரிகை சம்பந்தப்பட்ட தொடர்பாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, கலைஞர் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருந்தார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாரு. அவர் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர், எவ்வளவு மக்களுக்காக எத்தனை திட்டங்களை போட்டவர், அவர் மீறி ஒருத்தர் அரசியல் தலைவர் வர முடியுமா அப்படிங்கிறத வந்து உள்ளத்திலே வச்சுருந்தார். அவர் சொல்கிறார். இப்போ சொன்னார், நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன், அந்த புத்தகத்தில் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் ஒரு மேடையில் பேசும்போது அங்கே வந்து மிகப்பெரிய இந்திய அளவில் அது பெரிய பிரச்சனையாச்சு, ஒரு பேசு பொருள் ஆச்சு. இது நான் பதட்டப்பட்டேன், நான் பயந்துட்டேன், என்னடா அது நம்மளால் ஒரு சம்பவம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தேன். உடனே அன்னைக்கு நைட்டே வந்து கலைஞர் ஃபோன் பண்ணி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து
அது இதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க அப்படின்னு அவர் ரஜினியை வந்து ஆறுதல் படுத்தியிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எப்படியான ஒரு பெரும் நட்பும் அன்பும் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் நெருங்கிய அவருடைய வட்டாரத்தில் இருக்க அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் மாதிரி ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் பயந்து போனாரு, பயந்து கட்சியை விட்டு போனார் அப்படிங்கிற அந்த சம்பவம் எல்லாம் பெரும் பொய். அது வந்து அரசியல் பச்சை பொய், அரசியல் மலுமட்டைத்தனம். அதாவது முதல் ஜெயலலிதா கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன அந்த ஆண்டவனால கூட தமிழ்நாடை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு டைம் இருக்குல்ல, அப்பவும் ரஜினி அரசியலுக்கு வரதுக்கான ஒரு இது இருந்தது. வந்து ஸோ மாதிரி ஆட்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான், இப்போ காங்கிரஸுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு மாதிரி பிளான் நடந்தது. வந்து அப்புறம் தான் அவங்க தமாக கட்சியெல்லாம் ஆரம்பித்து ரஜினி வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி ரஜினி அரசியலுக்கு கொண்டு வரலாங்கிறப்ப ஒரு முயற்சி நடந்தது. அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவை போய் ரஜினி மீட் பண்ணியிருக்காரு. வந்து அப்போ வந்து மூப்பனார், ப. சிதம்பரம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. சிதம்பரம் ரஜினி மட்டும் நரசிம்மராவை பார்க்குறாரு. நரசிம்மராவை கேட்டாரா வந்து, நீங்கள் அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறீங்களா, இந்த வெளியே நிற்கிறாங்களே இவங்களெல்லாம் நம்பியா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ரஜினி என்னடா பதறிட்டாரா வந்து, என்னடா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் சிரஞ்சீவிகிட்ட பகிர்ந்துக்கிட்டோட ஒரு தகவல் இருக்கும். அப்புறம் அது மாதிரி சிரஞ்சீவியோட அட்வைஸும் அவர் அப்போ அரசியலுக்கு வராமல் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. வந்து அதுதான் வந்து ரஜினி அவர்களுடைய பெரிய பெருந்தன்மையும் ஒரு பெரிய அனுபவ முதிர்ச்சியும். என்ன விஷயம்னா, நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறவங்கள விட நீங்கள் வராதிங்க தலைவான்னு சொல்கிறவங்கள வந்து அதிகமாக கவனிச்சார் அவர். எதனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் வராதிங்க, அரசியலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம், உங்களுடைய குணத்துக்கும் அரசியலுக்கும் சரிப்படாது, இப்படியெல்லாம் அவர் மேலே அக்கறை வச்சுக்கிட்டு சொன்னவங்கள மேலே தான் அதிகமாக கவனிச்சார். விஜய் அவர்களுக்கு வந்து யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரா? எதுக்காக சொன்னாங்க அவங்களுக்கு? நீங்கள் வராதுன்னு ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கரூரில் நடந்துச்சுல 41 பேர், அது ஓடுனார் விட்டுட்டு ஓடுனார்ல, அது மாதிரியான சம்பவம்லாம் நடக்கும், நீங்கள் வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரூர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தன்னுடைய படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு படக்காட்சியையும் ஸ்டில்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய படத்தில் வந்து பயன்படுத்தினவர் தான் திரு விஜய் அவர்கள். அதை வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு வந்து ரஜினி ரசிகர்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பாதி பேர். ஆனால் இன்னைக்கு ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டையும் திரு விஜய் அவர்கள் இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பட்டவர்த்தனமாக தெரியுது. இதை வந்து விஜய் அவர்களுடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி சறுக்கல் தான் என்பதற்கு இதெல்லாம் பெரிய உதாரணம். ஏன்னா என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சாதாரண ரசிகன் கேட்குறேன், சாதாரண ஒரு ஊரில் இருக்க தொண்டர் கேட்குறேன், சாதாரண ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை அன்னைக்கெல்லாம் பேசுது, உங்கள் படத்தையே காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியாத நீங்கள் எப்படி எங்களை காப்பாற்ற போறீங்கன்னு ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து கேட்குது, பேசுது. ஸோ எவ்வளவு அவேர்னஸோட திமுகவிலையும் அதிமுகவிலையும் இன்னும் பிற கட்சிகளிலும் இருக்கிற தொண்டர்கள் எவ்வளவு அவேர்னஸோடு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர்களுடைய கட்சி தலைமை அவர்களை நடத்தி கொண்டிருந்த பாதை. ஆனால் என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பொண்ணு, என் பிள்ளைய 2 பிள்ளைய நான் ஐசியூவில் விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பெண்ணு, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருக்க தயாராக இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு. இதெல்லாம் எப்படி? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் ஒழுங்கானவனாக இருந்தால் தொண்டர்கள் ஒழுங்கான இருப்பார்கள். தலைவன் ஒழுக்கமற்றவராக இருந்தால் அவரை நம்பி போகிற தொண்டர்களும் ஒழுக்கமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களுடைய மத்தியில் நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சம்பவங்களை பெரும் சாட்சி. நன்றி.